ஆபிரகாமும் அங்க லோத்தும் அங்க இருக்கிறத பாக்குறோம். ஆபிரகாம் இப்போ நல்லா பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சகோதரருடைய பையன் தான் லோத். ஆல்மோஸ்ட் ஆபிரகாம் எழுதி அந்த அவருடைய அங்குலா இருக்கிறார். இப்போ அங்க ஆண்டவர் சொன்னோன்னா அழைப்பு கேட்டு ஆபிரகாம் வராரு, லோத்து ஒரு பின்னாடியே வராரு. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது இந்த அதிகாரத்துல நீங்க இது 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசிரியர்களுடைய தீர்மானா இருந்தாங்க. ஆபிரகாம் பெரிய செல்வந்தன் ஆயிட்டார். அப்போ 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துலதான் ஆண்டவர் அழைக்கிறாரு. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சமா ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாம் நிறைய மிருக ஜீவன் இருக்குது, நல்ல வெள்ளியாயிரு, பொண்ணு இருக்குது, ஆசி இருக்குது, சீமான் அவர் பெரிய பணக்காராயிட்டார். அப்போ அவர் கூட இருக்க லோத்துக்கும் அதே போல நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு, அவரும் ஆசீர்வாதமா இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நீங்க 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் இருந்தன. எப்படி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதே போல லோத்தையும் ஆண்டு ஆசீர்வதிக்கிறத பாக்குறோம். அவர்கள் 6ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் ஒருமித்து குடியிருந்த அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆட்சி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம். 2 பேரும் செழிப்பாயிட்டாங்க. ஆண்டவருடைய பிளஸிங் அவங்கள இருக்கிறது. உண்மையிலே ஒவ்வொரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறாரு. அவர் ஆபிரகாம்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்படியும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில காரியத்துல நம்ம அழைக்கும் போது நம்ம உண்மையா கீழ்படியும் போது கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம உலகத்துல நான் அடிக்கடி சொல்ற வசனமும் அதான், நான் போராட்டத்துலாம் அதான் சொல்றேன். அதே போல எனக்கு ஒரு பிடிச்ச வசனம் அது ஆபிரகாமம் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:1 நீங்க பாத்தீங்கன்னா சரி 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12:3 பாத்தீங்கன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படி சொல்லுவாரு. 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 12:2 பார்க்கும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்படின்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. நம்ம யார் யார் கடவுளுக்கு ஆண்டவருக்கு திருப்பிடுறாங்களோ ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். 3ஆவதுல பார்க்கும்போது நான் உன்னை ஆசீர்வாதமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். இது பெரிய பிளஸிங். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் நம்மளும் ஆசீர்வதிப்பார், மாற்றுக்கருத்து இல்லை. அதே போல நம்மளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். இதுதான் இங்க செய்யறாரு. எப்படி ஆண்டவரை நம்பி கீழ்படுத்தி வரும்போது 2 பேரும் பாருங்க, நீங்க ஆபிரகாமும் சரி அவருடைய குடும்பத்தையும், அதாவது லோத்துக்கும் உங்க பிளஸிங் பெரிய பிளஸிங். அதே போல நீங்க நல்ல இடம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல குடும்பத்துல ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருப்பான், ஆனா நீங்க அந்த ஒரு ஆள் மூலமாகவே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்கலாம். பல்வேறு வகையில நிறைய அவர் மூலமா குடும்பத்துல நிறைய அற்புதங்கள் நடக்கும். அவர் மூலமா குடும்பத்துல நல்ல நல்ல சுவாபங்கள் எல்லாருக்கும் வரும். கீழ்படிவாங்க, ஒழுக்கம் உள்ளவங்களா மாறுவாங்க, பாவத்தோடு வெளியிடுவாங்க. ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருப்பான். அந்த ஒரு ஆள் மூலமாக குடும்பம் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகார வாழ்க்கையில அவங்க ஆசீர்வதிக்கப்படலாம். சோ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு கீழ்படியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வாய்ப்பார். 1. 2வது நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு குடும்பத்தை ஒருத்தர் வச்சு போடும்போது குடும்பமே இருக்கு. என் குடும்பத்துல நான் தைரியமா சொல்ல முடியும், நீங்க முதல்ல எங்க சித்தி ரசிக்கப்பட்டாங்க. சித்திக்கு அப்புறம் நான் என்ன ஆண்டவர் என்ன ரசித்தார். ஏன்னா ரசித்த பிறகுனால பாத்தீங்கன்னா எனக்கு அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவரையா படிப்படியா ஆசீர்வதிச்சார். எங்க தம்பியா இருக்கலாம், எங்க சித்தி பசங்களும் எங்க கூட உடனே அவங்க 2 பசங்களா இருக்கலாம். இப்ப ஒவ்வொருத்தரையும் குடும்பம் ஆசீர்வதிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல ஒரு ஆண்டவர் பிரியமானவர்களா ஆண்டவரை மாற்றி ஆசீர்வதிச்சார் சொல்ல முடியும். அப்போ ஒருத்தனை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்கு விடுபடுங்க, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இதே போலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கும் போது லோத்தையும் அப்படியே ஆசீர்வதிக்க பார்க்கணும். சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த இப்படி ஆசீர்வாதம் வரும்போது குடும்பத்துல அடுத்து ஒரு குழப்பம் வருது. எப்படின்னா அப்படிதான் நம்ம சில இடங்கள்ல நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெறும்போது நம்ம அதை ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். சில நேரத்துல அதெல்லாம் மறந்து குடும்பத்துல குழப்படி கூட வரும். அதை நம்ம கவனமா இருக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மந்தை வைப்பிற்கும் லோத்துடைய மந்தை வைப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு அக்காலத்துல. அப்புறம் அப்படி அடுத்து நீங்க பாருங்கன்னா
8வது வசனத்தைப்படியும் ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாத வேண்டாம் நாம் சகோதரர். இப்போ ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது பாருங்க, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது. குடும்பத்துல பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும், அதை சிலர் என்ன பண்ணுவாங்க, மனசுல வச்சுக்கிட்டே வன்மமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் நமக்கு பண்ணிட்டான். இப்ப ஆபிரகாம் இருக்கிற இடத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து லோத்து எனக்கு பின்னாடி தானே வந்தான், நான் என்ன தானே ஆசீர்வதிப்புன்னு சொன்னாரு. அப்போ லோத்து எனக்கு கீழ்பிடிமான்னு சொல்லி இப்படி மனசுல வஞ்சகத்தை வச்சுட்டு இருக்கல. அவர் என்ன பண்றாரு, கூப்பிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம குடும்பத்துல கூட சில மனஸ்தாபங்கள் சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே அதை தீர்த்துரும். கணவன் மனைவிக்கா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிக்கா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு மனசாவ இருக்குன்னா பேசி தீர்க்காத பிரச்சனைகள் கடைசியில ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாகுது. நீங்க அழகா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எவ்வளவு அழகா டீட்டா அங்க டீல் பண்றாருன்னா, கூப்பிட்டு என்ன சொல்றாரா, எப்பா பிரச்சனை ஓகே, ஆனா நம்ம என்ன பண்றாரு, நம்ம ரெண்டு யாரு சகோதரர், நம்ம ரெண்டு ரிலேட்டிவ், நம்ம ரெண்டு உறவினர், நம்ம ரெண்டு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இதை அவரங்க விட்டு கொடுக்காத இதை பாக்குறோம். நம்ம வந்து என்ன பண்றோம்னா சில பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம என்ன பண்ணணும், உடனே பேசி தீர்ப்பதற்கு வழிவகுக்கணும். அது ஒரு அற்புதமான காரியத்தை நீங்க ஆபிரகாம் செய்யறத பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா, இந்த தேசமெல்லாம் அழகா சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க 9வது வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு அழகா பேசுறாரு. ஒரு 2 பேரும் செல்வந்தர் ஈக்குவலா இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வருது. அவன் பிரச்சனை வரும்போது ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, அவன் சின்ன பையன், லோத்து வந்து சின்ன பையன், லோத்து வந்து வயதில் குறைந்தவன், அவன் நம்முடைய சகோதரனுடைய பையன் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு தாழ்வா எண்ணவே இல்லை. அது போக சின்ன பையன் சொல்லி ஒரு அர்த்தமாய கூட எண்ணல. ஒண்ணு. 2வது நீங்க பாத்தீங்கன்னா, என்னதான் ஆண்டவர் அழைச்சாரு, இவன் பின்னாடி ஒட்டிக்கிட்டு வந்துட்டான், அப்ப எனக்கு தான் ஆசீர்வாதம் வேணும், எனக்கு தான் அவன் கீழ் பண்ணிடணும், எனக்கு தான் அவன் மரியாதை கொடுக்கணும், ஏன் இப்படி அவன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் சண்டை நடந்துட்டு அவன் ஏன் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் நினைக்கல. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நம்ம சகோதரர் நீ என்ன பண்ணு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன எடுக்கிறியோ எடுத்துக்கப்பா, இந்த கண்ணை எடுத்து பாரு, சுத்தி பாரு, எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்துக்க, அங்கெல்லாம் நீ திருந்துக்க, எனக்கு நீ என்ன மிச்சம் போடுறியோ என்ன பிச்சை போடுறியோ அதான் கணக்கு. அதை உள்ள இருக்க பாத்தீங்கன்னா என்ன நீ பிச்சை போடுறியோ, நீ என்ன மிச்சம் போடுறியோ அதை எனக்கு கொடுத்த போதும், அதை நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோ ஒரு மனநிலையை அங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த விட்டு கொடுக்குற சுவாபம் ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுப்பா கெட்டு போவதில்லை என்று சொல்லி நம்ம பழமொழியில கூட நம்ம பாக்குறோம். அப்போ விட்டு கொடுக்கறதுதான் இன்னைக்கு இல்ல, நம்ம குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க, உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குரங்கு பிடி மாதிரி பல்வேறு சில நேரங்கள்ல அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கலாம், இல்ல கணவன் என்ன திட்டாரேன்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது மனைவி வந்து அவன் கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் இருக்கும், ஆனா இவங்க என்ன பேசுவாங்கன்னா 20 வருஷத்துக்கு 19வது வருஷத்துல என்ன நடந்துச்சு, இந்த டேட்ல இத்தனை மணிக்கு நீங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அன்னைக்குள்ளதை அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு மனசுல அப்படி கட்டியா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன விட்டு கொடுத்தாதான் அதெல்லாம் முடிச்சு போட்டாதான் அங்க ஒரு ஃப்ரீயா இருக்க முடியும், அதை விடுறதே இல்லை. அதே போல சில காரியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு ஊர் மிஞ்சி போனா ஒரு 1/4 சென்ட் இருக்கலாம், அல்லது 1/2 சென்ட் இருக்கலாம், 1/2 சென்ட் அல்ல 1/2 அடிக்காக எத்தனையோ குடும்பங்கள் அண்ணன் வந்து அப்படியே புரிஞ்சு வாழ்றத பார்க்கணும். கேஸ் போட்டு அந்த இடமே கேஸ் ஆகி அந்த லேண்ட் பாலடிஞ்சு போறதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. விட்டு கொடுக்கறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும், ரொம்ப முக்கியமான காரியம். சபைக்குள்ள இருக்கணும், நம்ம பாஸ்டருக்கு இப்ப நம்ம விசுவாசிகள் இருக்கலாம், இல்ல விசுவாசிகளுக்கு இடையில இருக்கலாம். அது போக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு இருக்கல. சில நேரங்கள்ல பிள்ளை சொல்றது நல்லா பேசுவான், அப்ப நம்ம சில காரியங்கள் அவன் சொல்றதை அக்செப்ட் பண்ணி அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அல்லது பேரண்ட் சொல்றத பெற்றோர் சொல்றதை நம்ம கேட்கணும். அது இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட், இல்ல நான் இத்தனை மணி தான் எழும்புவேன், இல்ல நான் இத்தனை மணி தான் படிக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து உடும்பு பிடிப்பது பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அதே போல நம்ம சில பாவங்களையும் சரி அப்படிதான். அதே போல எனக்கு விடாதபடி அது எனக்கு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு கரெக்டா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல நிறைய ஆசீர்வாதங்களை இழப்பாங்க. இது அழகா அந்த
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் அப்படியே எனக்கு வேண்டாம் நீ என்ன கொடுக்குறியோ அதை எடுக்கன்னு சொல்லி அப்படி பற்றி அவன் போர் அப்படி ஒரு அவ்வளவு தாழ்மை. அதை நீங்க பாருங்க, அவ்வளவு தாழ்மையை பாருங்க. சின்ன பையனுக்கு போய் நீ எடுக்கிறது எடுத்துக்க நான் அவ்வளவு தாழ்மையில இருந்து எடுக்கிற பாக்குறோம், விட்டு கொடுக்குற சுவாபத்தை பாக்குறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு தாழ்ந்து வரும்போதுதான் விட்டு கொடுக்குற சுவாபம் வரும். பெருமை மனசுல இருக்க நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாது எக்காரணம் கொடுத்து. அதனால நம்ம சில நேரங்கள்ல நான் இப்போ நீங்க மன்னிப்பு கேளும்பாங்க. சில பசங்களே பாருங்களா, இப்ப 2 பசங்களை சண்டை போடுறாங்கன்னா, சரி நீ தப்பு பண்ணிட்ட, நீ அண்ணனை மன்னிச்சிரு அல்லது தம்பியை மன்னிச்சிருன்னா, ஆமா அவன் என்ன மன்னிப்பு கேட்டாதான் நான் அவனை மன்னிப்பேன். மன்னிப்பு யாரு கேட்கறதுலங்கிற கூட அங்க போட்டி இருக்கு. நம்மளே போய் இறங்கி போய் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கறத பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவரு தன்னுடைய அவ்வளவு கடவுளா இருந்தும், அவ்வளவு உலகத்தை படைக்கிறா இருந்தும் பேதியுடைய காலை எல்லாருடைய காலை அவர் என்ன பண்ணுவாரு, கழுவிப்பாங்க. அவ்வளவு தாழ்மையுள்ளவர்களை ஒரு பணிவிடை செய்தார்னு பார்ப்போம். அவர் பணிவிடைக்காரராய் வந்தாரு பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அவர் தாழ்மையின் ரூபத்தை தாழ்த்துறதை பார்க்கிறோம். அப்ப தாழ்மை வரும்போதுதான் விட்டு கொடுக்குற சுவாபம் வரும். ஆபிரகாம் அங்க தாழ்த்துறதை பார்க்கிறோம். இவன் தான் சொல்லி அர்த்தமா நாமாடி இருக்கிறதுனால, தாழ்மையா இருந்ததுனால என்ன நடக்குதாங்க, அவர் விட்டு கொடுக்குறாரு. அப்புறம் நீங்க சரி இப்படி பண்ணவங்க என்ன ஆசீர்வாதத்தை பாருங்க பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோத்து என்ன பண்றாரு, அப்படியா சரி கண்ணெல்லாம் சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு நீங்க 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது அழகான வசனம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, நேரம் இல்லாத படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடத்த பாக்குறாரு, ரொம்ப செழிப்பா இருக்குது. அந்த சோதம் கொமோரா பட்டணத்துக்கு போற வழி ரொம்ப செழிப்பா இருக்குது. நல்லா செழிப்பா இருந்தோம். அது எப்படி இருந்துச்சா அழகா சொல்றது, அது ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை என்னது, ஏதேன் தோட்டத்தை போல அழகா இருக்கு. உடனே என்ன பண்றாரு, சோதம் லோத்து சரி செழிப்பான பகுதியை நான் எடுத்துக்கிறேன் சொல்லி செழிப்பான பகுதியை எடுத்துக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு பச்சை பசேல் இருக்கும், அதோட நம்ம வாழ்க்கையில இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு மனசு அப்படி ஓடி பிடிச்சுக்கிடுவோம். ஆனா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, சோதம் குமாரால என்னாச்சு, கடைசியில ஆண்டவரால அழிவு சந்திச்சு. சோதம் குமாரா தான் என்னாச்சு, அந்த லோத்து போனதுனால மனசுல துக்கித்து கொண்டிருந்தான்னு வேறு சொல்லுது. யூதா புஸ்தகத்துல நினைக்கிறேன், நினைக்கிறேன் ஒரு இடத்துல அந்த லோத்துவை பற்றி சொல்லும் போது அவன் மனசுல அந்த பட்டணத்தை குறித்து அந்த காரியங்களை குறித்து அவன் மனசுல துக்கித்த நீதிமானா இருந்தான்னு சொல்லி ஒரு வசனம் நம்ம பார்க்க முடியும். அப்போ லோத்துக்கு அந்த சந்தோஷமா போனான், அந்த தோட்டம் நல்லா இருக்கு, ஏதோ தோட்டத்தை போல அப்படின்னு சொல்லி சோதம் குமாராவுக்கு போற வழி தேர்ந்தெடுத்தான். கடைசியில பார்த்தா அந்த பட்டணத்தால் இருந்த நாட்கள் பூரா அவனுக்கு துக்கமாதான் இருந்துச்சு. அவன் மனைவி கடைசியில உப்புத்துணாம ஆயிட்டா. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து ரொம்ப ஒரு அருவருப்பான காரியங்களை செய்து அருவருப்பான 2 சந்ததி உருவாகிறத நம்ம பார்க்கணும். அப்போ சில நேரங்கள் நம்ம விரும்பி பிடிச்சு ஓடி போய் பிடிக்கிறது அங்க பெரிய பாதிப்பை கூட ஏற்படுது. அதனால நம்ம சூஸ் பண்றதுல தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கொள்ள முடியும். அப்புறம் நீங்க கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சு, லோத்துடைய போன இடத்துல அங்க சோதம் அழகிச்சு. ஆனா இந்த சம்பவத்துல 2 பேர் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஆபிரகாமும் லோத்துல பேசி முடிச்சோன்னா லோத்து எனக்கு இந்த இடம்னு சொல்லி ஓடி போய் பிடிச்சுக்கிறாரு, ஓடி போயிடுறாரு. அப்ப ஆபிரகாம் என்ன நடக்கிறாருன்னா, நீங்க 14ஆம் வசனத்தை பாருங்க, 14 படிச்சீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவன் பிரிஞ்சுட்டு லோத்து போயிட்டாரு. போனோம் என்ன நடக்கு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார் அப்படிங்கிற பார்த்துட்டு சொல்றாரு. 15ஆம் வசனத்துல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எனப்படும். அப்புறம் அழகா 17 ஆக்கத்தை அழகா கொடுக்குற 17ஆம் வசனத்தை பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து தெரியும், உனக்கு அதை தருவேன் என்றார் அப்படின்னு பார்ப்போம். இல்ல எவ்வளவு ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன் தாழ்மை உள்ளவனாய் மற்றவனுக்கு விட்டு கொடுக்கிறவனாய் இருந்ததுனா என்ன பண்றாரு, லோத்து போன பிறகு ஆண்டவர் அங்க வர்றாரு. 2 பிரச்சனையை ஆண்டவர் அழகா பார்த்துட்டு இருக்காரு. அழகா பாக்குறாரு. 2 பேரும் தேவ பிள்ளைகள் தான், 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஆபிரகாம் விட்டு கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் யார்கிட்ட வராரு, ஆபிரகாம்கிட்ட வராரு. வந்துட்டு என்ன சொல்றாரு, எப்பா நீ நடக்கிற எவ்வளவு தூரம் நடப்பியோ நடந்து சரி, எல்லாம் உனக்கு தாரேன், உனக்கு மட்டும் இல்ல உன் சந்ததிக்கு தாரேன் அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீ வடக்கு தெற்கு கிழக்கு 4 பக்கமும் உனக்கு தாரேங்க அப்படின்னு என்ன அர்த்தம், லோத்து இருந்த பகுதி கூட அந்த 4 திசையில வருது. அப்போ அது உனக்கு தான் அப்படிங்கிறாரு.
அப்போ விட்டு கொடுக்கறது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்க பார்க்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களை அந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, ஆண்டவருக்கு நம்ம பிரியமா நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கடுத்து நம்ம நம்ம ஊர் குடும்பத்துல நம்ம பின்பற்றி போனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிப்பார். அது பெரிய பிளஸிங். ரெண்டு பாக்குறோம். மூணாவது, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆபிரகாமை போல அதை அப்படியே உடனே கேப் விட்டுட்டு பிரச்சனை பெருசாகி கொண்டிருக்காது. அப்படி உடனே கூப்பிட்டு டீல் பண்ணணும். நான் சகோதரர் எப்ப சண்டை போடக்கூடாது சொல்லி டீல் பண்ணி பேசி முடிக்கணும். மூணாவது பார்க்கணும். நாலாவது என்ன பண்ணாரு, எப்பா உனக்கு என்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு போன்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்திட்டு ஒரு தாழ்மையை பார்க்கிற தாழ்மையான அப்புறம் அது விட்டு கொடுக்குறாரு. எனக்கு நீ வேண்டாப்போ, உனக்கு என்னவோ எடுத்துட்டு போ எனக்கு அப்படி சொல்லும் போது ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து ஆபிரகாமை இன்னைக்கும் நமக்கு பிதாக்களின் தகப்பனா அங்க வச்சு இன்னைக்கும் அவர் மூலமாக இந்த உலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு அநேக காரியங்களை இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். இந்த தாழ்மையின் சுபாவம், இந்த கீழ்ப்படியின் சுபாவம், விட்டுக் கொடுக்குற சுபாவத்தை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த சம்பத்தையும் ஆசீர்வதித்து